Hi guys, welcome back to our channel. Another day, another vlog. இன்னைக்கு சண்டே ரொட்டீன் பார்க்கலாமா? நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்துட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். பட் அம்மா வந்துட்டு அன்றைக்கே செஞ்சு வச்சுடு, அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வேகும். மார்னிங் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு செஞ்சுனா கண்டிப்பாக வேகாதுன்னு சொன்னதுனால நம்ம வந்துட்டு நைட்டே பண்ணி வச்சாச்சு. இந்த சூப்புக்கு வந்துட்டு ஒரு ஆனியன் பேஸ்ட் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஆட்டுக்கால் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஆட்டுக்கால் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே இருக்கிற அந்த கருப்பு தோலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு ஆனியன் பேஸ்ட் தேவை. அதுக்கு வந்து மிளகு, சீரகம், கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் வந்துட்டு அந்த ஆட்டுக்கால் கூட ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம 4 ஆட்டுக்கால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 லிட்டர்ஸ் வாட்டர் தேவைப்படும். ஸோ 2 லிட்டர்ஸ் வாட்டர் போட்டு ஒரு நல்ல ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு இப்போவே வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த ஆனியன் பேஸ்ட் கூட ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மறந்துட்டேன், அப்புறம் நான் மார்னிங் போட்டுட்டேன். ஸோ அது வந்துட்டு நல்லா 5 விசில் விட்டோன்னே நான் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தயிர் பெற போட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தோடனே திரும்ப ஒரு 5 விசில்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெப்பர், சால்ட் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் மொத்தமாக வந்துட்டு ஒரு 8 விசில்ஸ் விட்டுருப்பேன். ஸோ நல்லாவே வெந்திருந்துச்சு. ஆட்டுக்கால் சூப் வந்துட்டு நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மார்னிங் வந்துட்டு ஹரிபரியாக ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற வேலையாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே குக் பண்ணணும்னு எந்த ஒர்க்கும் இல்லை, நைட்டே பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஆதியனுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் ஒர்க்லாம் சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே ஆதியன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா வந்துட்டு விளையாண்டு களைச்சி போட்டு போயிருந்தார். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் வரும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெட்டிங்கில் இருந்து தான் ஃபஸ்ட் எப்பயுமே நீட்டாக இருக்கணும் பெட். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு எப்படா போய் படுக்கலாங்கிற மாதிரியே தோணும். அது நீட்டாக இருக்கும்போது சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம அதை கலைக்கக்கூடாதுன்னு அந்த பக்கமே போக மாட்டோம்ல. சாட்டர்டே சண்டேனா லீவ் டேஸ் நமக்கு வந்துட்டு பெருசாக ஒர்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் போல். என்ன தான் நானே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூட பயங்கர ஸ்லோவாக தான் நடக்குது. அந்தளவுக்கு பிரிஸ்காகவும் சரி சீக்கிரமாக பண்ணி ஆகணுங்கிறது மாதிரி மைண்டுக்கே தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி டே. சரின்னு சொல்லிட்டு பெட்டிங் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தால் ஹாலுமே வந்துட்டு களைச்சி போட்டு போயிருந்தார். இல்லை விளையாண்டபடி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாலும் வந்த உடனே அவர் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து விளையாட தான் போகிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பாக்ஸ் வந்துட்டு டாய்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்களும் எடுத்து மேலே வைக்காதன்னு வந்துட்டு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து கீழே வைக்கன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஃபுல் பக்கமும் கிளம்ஸியாகவே தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா எழுந்திரிச்சோன்னே அவர் கொஞ்சம் வெளியே போயிட்டனால பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வந்துட்டு அப்படியே டபுளாக இருக்கும். ஸோ டாய்ஸ் எடுக்க விளையாடன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்படியே நான் ஹாலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் போனேன். கிச்சன்லேயுமே வந்துட்டு நான் மார்னிங் சூப் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சோங்கிறதுனால பெருசாக அங்கேயுமே ஒர்க் இல்லை. எதெல்லாம் எடுத்தோமோ அது மட்டும் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வைப் பண்ணி விட்டால் கிச்சனுமே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. சம்மர் வந்துட்டனால நம்மளால் வந்துட்டு கிச்சன்லேயோ எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட ஒர்க் பண்ணவே முடியல. உடனே வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு சில்லுன்னு ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு நன்னாரி சர்பத்து தான் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சமாக லெமன் ஜூஸில் போட்டு கொஞ்சம் நன்னாரி அப்புறமா வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன். என்ன தான் நமக்கு சம்மராக இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஐஸ் போடாமல் தான் குடிப்பேன். உங்களுக்கு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். மிஸ்டர் விவசாய தமிழ்லேருந்து நன்னாரி சர்பத். அது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. நார்மலாக வந்துட்டு கடையில் போய் குடிக்கிறதுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்துட்டு நாட்டு சர்க்கரையில் அப்புறம் ஆரோ வாட்டரில் செய்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு வந்துட்டு அது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரீல்ஸ்க்காக தான் அமிச்சாங்க. பட் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எம்டி ஆனதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சம்மருக்கு என்ன தான் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் நல்லா ஒரு பன் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைனா நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் லுக்கை
விட சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லஞ்ச் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரி நேற்று வந்துட்டு இடியாப்பம் செஞ்சுருப்போம்ல, அது கூட வந்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம் நிறையாவே செஞ்சுட்டேன். அதனால் நிறைய மீதமாக இருந்ததுனால நான் சரி இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் பால் சாதம் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்கிறதுனால சும்மா நான் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். சரி இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே குழம்பு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் சாதம்க்கு சிக்கன் குழம்பு இல்லைனா எக் குழம்பு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால சரி எக் குழம்பு வச்சிடலாம், அது வந்துட்டு நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், அப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். எக் குழம்பு வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன், அது ஒரு மெத்தட். அது வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே சாட்டே பண்ணி போடுறது. இது வந்துட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறது இன்றைக்கி தான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. வெங்காயம், பட்டை, சீரகம், சோம்பு, அப்புறம் பே லீஃப், அப்புறம் கிராம்பு, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். அது கூட வந்துட்டு ஒரு தக்காளியுமே அரைச்சி வச்சுக்கணும். இதில் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி தான் போடுறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆனியனோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு அதை சாட்டே பண்ணிக்கணும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதுவுமே பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டு நம்ம நல்லா உப்பு போட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஒரு பே லீஃப், கொஞ்சமாக கிராம்பு, சோம்பு இது ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை வந்துட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவுமே நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. ஒரு க்ரீன் சில்லியை வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மின்ட் லீவ்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு வந்துட்டு 1 லோட்டா வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு தேங்காய் பாலும் இருந்ததுனால நான் அதை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் 1/2 வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா சட்டிலான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பாலோட ஃப்ளேவர் கொஞ்சம் எச்சாவே தான் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் தேங்காய் பால் ரைஸ்க்கு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணி சால்ட் எல்லாமே செக் பண்ணி வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டேன். இந்த முட்டை குழம்புக்கும் வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் சுண்டி ஆயில் வந்துட்டு செப்பரேட் ஆகிற அளவுக்கு பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன செல்ஃப் பேம்பரிங் டைம் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் டெய்லியுமே வந்துட்டு எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ஏதாச்சும் இன்றைக்கி ஸ்பெஷலாக நடந்திருக்கு, இல்லை ஏதாச்சும் சேடாக நடந்திருக்கு, இல்லை ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு டெய்லியுமே வந்துட்டு ஜேர்னல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் சண்டே வந்துட்டு அந்த வீக்குக்கு ஏதாச்சும் நான் வீடியோவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஏதாச்சும் கொலாபரேஷனுக்கு வந்திருக்கா, இந்த வீக்கில் எந்த வீக் வந்துட்டு அந்த எந்த டே அந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நெயில் பாலிஷ் வச்சே. சரி இன்றைக்கி வந்துட்டு நெயில் கட் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. சரி அப்படியே வந்துட்டு லைட்டாக நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ரொம்ப இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நான் வைப்பேன், பட் சும்மா வீட்டில் இருக்கும்போது வச்சது கிடையாது. பட் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துட்டு கலராக டிஃப்ரெண்ட்டாக நிறைய நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன். நெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக வந்துட்டு வளர்த்தி வச்சுப்பேன். ஸோ எங்கள் கிளாஸ்லேயே வந்துட்டு நிறையா பேர் செக் பண்ணிப்போம், யாரோட நெயில்ஸ் வந்துட்டு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ நாள் வந்துட்டு உடையாமல் வருதுன்னு பார்க்கலாம்லாம். பட் இப்போலாம் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு நெயில் விட்டேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு நெயிலெலாம் பிரேக் ஆகிடுது. அதனால் இப்போ வந்துட்டு நெயில்ஸ் வளர்க்குற ஆசையே போயிடுச்சு. அது இல்லாமல் ஆதினியுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுனால தெரியாமல் என்னைக்காச்சும் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுக்கிறது இல்லை. பட் வந்துட்டு ரொம்ப டேஸ் கழிச்சு நெயில் பாலிஷ் வச்சது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ் லுக் கிடச்சதில்ல, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே எக் குழம்புமே வந்துட்டு நல்லா கொதி வந்துருந்துச்சு, ஆயிலுமே நல்லா செப்பரேட் ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு எக்காக வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு உடச்சி அப்புறமா ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் எக் ஸ்பாயிலாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், இல்லைனா அந்த ஹோல் குழம்பே வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் அந்த எக் ஷெல் கூட நமக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஹோல் குழம்பே வந்துட்டு நமக்கு ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும். அதனால எப்பயுமே இந்த எக் குழம்புக்கு வந்துட்டு உடச்சி ஊற்றும் போது நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அது வந்துட்டு நல்லா ஸ்லோவாக விடணும். நான் 4 எக் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது 4மே வந்துட்டு 4 சைட்ஸ் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் லைட்டாக வந்துட்டு நம்ம அதை அப்படியே பெரட்டி விட்டோம்னா நல்லா எக் வந்துட்டு குக் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா எக் வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு சிம்பிளாக தேங்காய் பால் சாதத்துக்கு கூட வந்துட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான். ஸோ என்னோடய லஞ்ச் இப்படி தான் போச்சு. எல்லோரும் வரதுக்கு முன்னாடி நானே வந்துட்டு என்னோடய பீஸ்ஃபுல்லான லஞ்ச் டைமையுமே முடிச்சுக்கிட்டேன்.
அப்பப்போ இந்த மாதிரி அலோன் டைம் கிடைக்கிறத வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. ஓகே கைஸ், இன்றைக்கோட வீடியோக்கு அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.